பப்ஜி இன்ஸ்டால் செய்வது உங்கள் போன் மெமரிக்கு தீங்கு விளைவிக்கும். பப்ஜி விளையாடுவது உங்களை அடிமையாக்கும், நேரத்தை கொல்லும். எல்லாரோட லைஃப்லையும் மாற்றம் இல்லைனா தடுமாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அதை பாசிட்டிவாக நினைக்கிறவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க, நெகட்டிவாக நினைக்கிறவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க. அது மாதிரி தான் நம்ம கதையில் உள்ள ஒருத்தனோட மாற்றம் மற்றும் தடுமாற்றத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. பார்க்குறீங்களா? அட டிக்டாக் யூஸருங்க. அது மட்டும் இல்லை, இவன் கையில் புக் இல்லாமல் பார்க்கவே முடியாது. கிளாஸ் டாப்பர், செம்ம படிப்பு. எல்லாரோட கேங்லையும் ஒருத்தன் எக்ஸசைஸ்லாம் பண்ணி பாடி ஃபிட் ஆக்கி வச்சிருப்பான். எஸ், இட்ஸ் அன் அத்லெட்டிக். என்னடா என்னென்னமோ பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? இவன் வேலை ஏதாச்சும் ரிப்பேர் பண்ணுறது இல்லைனா ஃபோன் யூஸ் பண்ணுறது. இவனை பற்றி நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்க. சொல்லு பேபி. தூங்கிட்டு இருக்காமா? அப்புறமா கால் பண்ணுறேன். டேய் எத்தனை பேபிடா, தாங்க முடியல. எங்க இன்னொரு கேரக்டர் காணோம்? எப்பனே விநாயகா, உன்னைய நம்பிதான். படிச்சிருந்தா கூட எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பான். வந்துட்டான். காலேஜ் டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்கடா. இப்படி நல்லா போயிட்டு இருந்தவங்க கேங்கில் ஒருத்தனோட சின்ன தடுமாற்றம். டேய் ஏபிஜே எங்கடா? அவன் ஒரு ஃபோன் பைத்தியமாப்ல, எங்கேயாச்சும் கிடப்பேன். இவன் ஃபோன் பேசுகிறான் இல்லைனா தூங்குறான். எங்கடா போன மச்சான்? ஃப்ரெண்டு ஒரு கேம் ஏற்றி விட்டான்டா, செமையாக இருந்தது. அதான் விளையாண்டு இருந்தேன். என்ன கேம்டா? பப்ஜி. மச்சான் ஒரு நிமிஷம் இருடா, ஃபோன் வருதுடா. சொல்லுங்கம்மா. ஓ சரிம்மா, கிளம்பி வந்துடுறோம்மா. என்னடா? என்னடா ஊரில் பாட்டி சீரியஸாக இருக்காங்களா? ஆ நான் கிளம்புறேன்டா. சரி, போயிட்டு வா.
விட்றா நம்ம ஆடுவோம். 4 பேர் தானே விளையாட முடியும், வாங்க நம்ம விளையாடலாம். சரி ரெக்வஸ்ட் கொடு. போட்டான்டா. ஐயோ சே, இன்னும் ரிவைவ் பண்ண போய் என்ன சாவடிச்சிட்டான். டேய் விளையாட தெரிய மாட்டேது, ஒன்றும் தெரிய மாட்டேது. சரி அன்னைக்கு அரவிந்த் சொன்னது அவனுக்கு ஒரு சின்ன பாதிப்பை தந்துச்சு. டேய் மச்சான், எக்ஸாம் டைம் ஆச்சு, வரலையாடா? டேய் நான் வரலடா, டேய் போடா, தூக்கம் வருதுடா. ஹலோ அருள் எக்ஸாமுக்கு ஒழுங்கா போறானாப்பா? இல்லை அங்கிள், அவன் கேம் விளையாடிட்டு படுத்துட்டே இருக்கான், படிக்கவும் மாட்டிருக்கான், பப்ஜினே இருக்கான். சரி நான் நேர்ல வரேன்ப்பா, அவன்கிட்ட சொல்லாத. சரி ஓகே அங்கிள், வாங்க. டேய் ஏய் பா, என்ன பண்ணிட்டு நீங்கள் இருக்க? எப்போ வந்தீங்க? இப்போ ஃபோன் கொடுங்கப்பா. காலை போய் பர்றான்னா அப்பா ஃபோன் கொடுங்க. கேம் விளையாடுவா நீனு? இப்போ ஃபோன் கொடுங்கப்பா. பா ஃபோன் கொடுங்க. ஃபோன் இல்லாத தானே விளையாடுவ. இனிமேல் நீ எப்படி விளையாட நான் பாத்துக்கிறேன். அண்ணா போகிற வழியில் பொச்சினிக்கில் விட்டு போனேன். பொச்சிக்கினியா? சரி நீ ஏன் பத்தமா இருக்க? சோன் வருதுண்ணா. சுருங்குதா? டேய் பப்ஜி பைத்தியமாடா நீ, ஓடுறா. ஒரு சாதாரண கேமால் இப்படி மென்டலி அஃபெக்ட் ஆவாங்களான்னு ஒரு சின்ன கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். எஸ் வந்திருக்கு, அதை நீங்களே பாருங்கள். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை மனிதர்கள் அனைவரும் ஏதாவது ஒன்றிற்கு அடிமையாக இருந்து வருகின்றனர். தற்போது இளைஞர்கள் மொபைல் வீடியோ கேமிற்குள் மூழ்கி தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து வருகின்றனர். அப்படி சமீபத்தில் வளர்ந்து வரும் விளையாட்டான பப்ஜிக்கு இளைஞர்கள் அடிமையாகி வருவதாக தொடர்ச்சியாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தற்போது பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் உயிரை வேட்டையாட வந்துள்ள விளையாட்டுதான் பப்ஜி. நிறைய பேருக்கு வந்து இந்த கேண்டி கிரஷ் அப்படிங்கிறது நிறைய பேர் விளையாடுவாங்க. ஸோ பப்ஜிக்கும் மற்ற கேமுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாட முடியுது, மாற்றி மாற்றி பேசிக்கலாம். நம்ம இங்கே பேசுறது வந்து இன்னொருத்தங்களுக்கு அதே நேரத்தில் கேட்கும். பிரெயினில் வந்து நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு தூண்டுறது காரணமாக இருக்குது. செஞ்சு முடிச்சோன்னா டோபமைன் அப்படிங்கிற ஒரு திரவியம் வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ அந்த டோபமைன் செக்ரேட் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. எல்லாருமே எதோ பண்ணனாலும் அந்த ஹாப்பினஸ்க்காக தான் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு கிரிக்கெட் விளையாடணும்னா வந்து ஸ்டம்ப் வேணும், அந்த பால் வேணும், ஒரு நேரம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், வெயில் அடிக்கணும், கரெக்டாக மழை பெஞ்சா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ பப்ஜி விளையாடுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு டோபமைன் ரிலீஸ் நம்ம மைண்ட்ல இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் அதுக்கு நம்ம கொடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், வெளியே போயிருக்க மாட்டோம், ரியல் லைஃப்ல நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை போய் நம்ம மீட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதை விட இது பெரிய முக்கியமா அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் நம்ம பண்றப்ப வந்து we will automatically stop doing it. இப்படி பலரையும் தன்வசப்படுத்தியுள்ள இந்த விளையாட்டின் விபரீதத்தால் ஜப்பானை சேர்ந்த சிறுவன் ஒருவன் இந்த விளையாட்டினை விளையாடியபடி மாடியில் இருந்து கீழே விழுந்து தன் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளான். மற்ற நாடுகளில் எதிரொலித்த இந்த விளையாட்டின் தாக்கம் இந்தியாவையும் விட்டு வைக்கவில்லை. ஆம், டெல்லியில் இந்த விளையாட்டின் மோகத்தால் தன்னுடைய பெற்றோரையே கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.